வெல்கம் டு மித்ரன் காமர்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ல பிஸ்னஸ் காம்பினேஷன் அந்த ஹெட்டிங்கில் பார்க்க போறோம். இந்த பிஸ்னஸ் காம்பினேஷன்ல இந்த மீனிங், டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் காம்பினேஷன், ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் காம்பினேஷன், அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக இந்த பிஸ்னஸ் காம்பினேஷன் அப்படின்னு வரும்போது நமக்கு காம்பினேஷன் அப்படின்னா என்னத்துன்னா ரெண்டு ஃபார்ம் ஒன்றிணைதை தான் நம்ம காம்பினேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல எதுக்காக காம்பினேஷன் ஆகுறாங்க, ஒன்றிணைறாங்க அப்படின்னு பார்த்தா ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ் அண்டு அதர் அண்டு த ப்ராஃபிட். உற்பத்தியை ஒன்னா பண்றதுக்காகவும் மார்க்கெட்டிங்கை பண்றதுக்காக தான் என்ன பண்றான், காம்பினேஷன் பண்றான். இந்த காம்பினேஷன் கவர்மெண்ட் சொல்றதாலும் பண்ணலாம், இல்லை அவனுடைய விருப்பத்தின் பெயர்லையும் நாம் காம்பினேஷன் பண்ணலாம். அது காம்பினேஷன் அப்படின்னு வரும்போது என்னன்னா ரெண்டு ஃபார்ம் ஒன்றிணைதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காம்பினேஷன் எதுக்காக சார் பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு 6 பாயிண்ட் இருக்குது பாரு, அதை பாருங்க. முதல்ல என்னன்னா ஃபிக்ஸிங் ப்ரைசஸ் அப்படின்னு சொல்றான். இப்போ என்னன்னா ஒரு ஃபார்முக்கும் இன்னொரு ஃபார்முக்கும் பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அது பிரைஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக ஒன்றிணைலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்னன்னா ரெகுலேஷன் ஆஃப் அவுட்புட். அதாவது இன் கேஸ் ஆஃப் அவுட்புட் மோர் தென் த டிமாண்டு, த பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் டவுன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிமாண்ட் உடைய பொருட்கள் அதிகமா இருக்குது, அவுட்புட் அதிகமா இருக்குதுன்னா அந்த பொருட்களுக்கான விலை குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவனுக்கு ஃபார்ம்னா நஷ்டமாகும். இதை தவிர்க்கிறதுக்காக காம்பினேஷன் பண்றாங்க. அதுக்கு அடுத்து எலிமினேஷன் ஆஃப் காம்படிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது போட்டியை தவிர்க்கணும். இப்போ ஒரே ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஒரு 4-5 கம்பெனிஸ் இருக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணுவான், நாம பொருட்களை விலையை கம்மி பண்ணணும்னு சொல்லுவான். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டேஜில் இருக்கணும், மார்க்கெட் ஸ்டேஜில் இருக்கணுன்றதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி காம்படிஷனை லெஸ் பண்றதுக்காக அவன் காம்பினேஷன் பண்றான். அதுக்கடுத்து டு எஸ்டாப்ளிஷ் மோனோபோலிஸ். அதாவது முற்றுரிமை அப்படின்னு வரும்போது என்னன்னா ஒன் ஃபார்ம், ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும்தான் மார்க்கெட்ல இருக்கும். அவன் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுவான், அவன் மட்டும்தான் மார்க்கெட்டிங் பண்ணுவான், அவன் விற்கிறது தான் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த பிஸ்னஸ் காம்பினேஷன் ஆகலாம். அடுத்து அண்டர்டேக் ஜாயிண்ட் ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட்டு. இப்போ ஒரு சில ப்ராடக்ட்டுகள்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபார்ம் எல்லாம் ரிசர்ச் பண்ண முடியாது. எப்படி மாடிஃபிகேஷன் பண்ண முடியும், ப்ராடக்டுடைய ஸ்டைல் மாற்றலாமா, கலர் மாற்றலாமா, இது மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்ற விஷயத்த அவனால் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக அவன் என்ன பண்ணலாம், காம்பினேஷன் ஆகலாம். நெக்ஸ்ட் என்னன்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் அப்படின்றாங்க. அதாவது பிசினஸ் காம்பினேஷன் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் அவைலபிள் இன் த கண்ட்ரீஸ் அப்படின்றாங்க. அதாவது இருக்கக்கூடிய வளங்களை சிறப்பான முறையில பயன்படுத்துறதுக்கு இந்த பிசினஸ் காம்பினேஷன் ஆகுறாங்க. அடுத்து இந்த காசஸ் ஆஃப் காம்பினேஷன், எந்தெந்த காரணத்துக்காக அவன் காம்பினேஷன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு 3 காரணம் இருக்குது. ஒன்னு என்னன்னா உந்து சக்தி அப்படின்றாங்க, இன்னொன்னு அழைக்கும் சக்தி, தூண்டும் காரணங்கள் அப்படின்றாங்க. அதாவது டிரைவிங் ஃபோர்ஸஸ் அப்படின்னா உந்து சக்திகள். ஒரு பிசினஸ் மேன் இன்னொரு பிசினஸ் மேனாக கூட காம்பினேஷன் ஆகுறான் அப்படின்னா அது என்ன உந்து காரணங்கள் என்னன்னா எ லெசர் ஸ்கோப் ஃபார் எ ஸ்பெகுலேஷன் கெயின். லெசர்னா அந்த இடத்துல யாருன்னா ஓனர். ஓனர் அதிகப்படியான லாபங்களை சம்பாதிக்கணுன்றதுக்காக அவன் என்ன பண்றான், இன்னொரு பிசினஸோட காம்பினேஷன் ஆகுறான். அடுத்து டிசைர் டு அவாய்டு வேஸ்ட்ஃபுல் காம்படிஷன். தேவையில்லாத நாம ஏன் மற்றவங்களோட போட்டி போடணும். இது ரெண்டு தான் உந்து சக்தி. ஒன்று லாபம் சம்பாதிக்கணும், இன்னொன்று காம்படிஷன் அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னா பேக் நோயிங் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்றான். இது என்னன்னா அழைக்கும் சக்தி.
காம்பினேஷனுக்கு வந்து எதை சார் அழைக்கிறோம் அப்படின்னா சான்ஸ் ஃபார் கெயின், அதிகப்படியான கெயின் சம்பாதிக்கணுன்றதுக்காக. ப்ரொடெக்ஷன் டு இண்டஸ்ட்ரீஸ், இப்போ ஒரு ஒரு இண்டிவிஜுவல் இருக்கிறாருன்னா அவருடைய இண்டஸ்ட்ரி அவர் காப்பாத்திக்கணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணாரு, இன்னொரு கம்பெனி வந்து அழைக்கிறாரு. அடுத்து சான்ஸ் ஃபார் கெயின் பை ஓவர் கேபிடலைசேஷன். இப்ப என்னன்னா ரெண்டு கம்பெனி ஒன்றிணைத்தால அதிக ஓவர் கேபிடலேஷன் அவனால் பண்ண முடியும். ஒரு ஒரு 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 150 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு கம்பெனிஸ் வந்து ஒன்றிணைறாங்க. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த இம்பைலிங் கேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். இது வந்து தூண்டும் காரணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ ஒரு பிசினஸ் வந்து ஒன்றிணைகிறதுக்காக எந்த காரணங்கள் தூண்டுது சார்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டாரிஃப். அதாவது இந்த வர்த்தகத்துல வந்து நாம தான் வந்து ஒரு மோனோபோலியா இருக்கணும், நம்மள மிஞ்சிட ஆள் இல்லை, நாம தான் இந்த ப்ராடக்டை பெஸ்டா கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் காரணம். இன்னொன்னா என்னுடைய கம்பெனியை வந்து நான் வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியா மாத்தலாம். இப்போ ஒரு சோல் ட்ரேடர் இருக்கிறாரு, அதே போல ஒரு 10 சோல் ட்ரேடர் எல்லாம் ஒன்றிணைந்து என்ன பண்றாங்கன்னா அது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் காம்பினேஷன், இதுல மொத்தம் வந்து ஒரு 5 வகையான காம்பினேஷன் சொல்றாங்க. ஹரிசாண்டல், வெர்டிக்கல், லேட்டரல், சர்க்குலர், டயகனல் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை தவிர்த்துட்டு ஒரு 2 இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த ஹரிசாண்டல் காம்பினேஷன். இந்த லோகோவை பாருங்க, பிக்சர், அதை பார்த்தவே உங்களுக்கு வந்து புரியும். இந்த டிஸ்னி அப்படின்னு ஒண்ணு இருக்குது, இன்னொன்னு வந்து ஹாட் ஸ்டார். இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க, ஒன்றிணைறாங்க. ஒன்றிணைத்து இந்த டிஸ்னி ஹாட் ஸ்டார் அப்படின்ற வந்து ஒரு டெலிவிஷனை வந்து அவங்க என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. அதுதான் என்னன்னா ஹரிசாண்டல் காம்பினேஷன். அதில் பாருங்க, இந்த பொதுவா இப்போ ஹரிசாண்டல் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த பிசினஸ் என்கேஜ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த சேம் டைப் ஆஃப் ப்ராடக்ட். ஒரு நிறுவனம் ஒரே வகையான பொருட்களை உற்பத்தி செய்யறாங்க, அது போல இன்னொரு நிறுவனம் உற்பத்தி செய்யறாங்கன்னா 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒன்றிணைதான் ஹரிசாண்டல் காம்பினேஷன். இப்ப டிஸ்னின்றதும் டிஸ்னின்றதும் ஹாட் ஸ்டார்ன்றதும் ரெண்டுமே என்னன்னா லைவ் டெலிவிஷன் தரவங்க. டிவியில வந்து அவங்க என்ன பண்றாங்க, லைவ் ப்ரோக்ராம் பண்றாங்க. 2 பேரும் ஒன்றிணைறாங்க. இவனும் டெலிகாஸ்ட் பண்றான், அந்த ஹாட் ஸ்டாரும் டெலிகாஸ்ட் பண்றான். அதே போலதான் இந்த எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துரும் பாருங்க. சிமெண்ட் கம்பெனி ஜாயினிங் டுகெதர் டு அனதர் சிமெண்ட் கம்பெனிஸ். இப்போ பிர்லாவும் இந்த வஜ்ரம் சிமெண்ட்னு ஒன்று, 2 பேர், ரெண்டுமே சிமெண்ட் கம்பெனி ஒன்றிணைந்தானா அது பேர் வந்து ஹரிசாண்டல் காம்பினேஷன். இந்த ஹரிசாண்டல் காம்பினேஷன் ஆல்சோ நோன் அஸ் பார்லல், யூனிட் ஆர் ட்ரேடு காம்பினேஷன். இந்த ஏரியா ஞாபகம் வச்சுங்க, இதுல வேற பாயிண்ட் கிடையாது. அடுத்து நமக்கு வந்து வெர்டிக்கல் காம்பினேஷன்ஸ். இந்த வெர்டிக்கல் காம்பினேஷன் வந்து எப்படி வேற என்ன சார் பேர்ல சொல்லலாம் அப்படின்னா இது வந்து சீக்வன்சி காம்பினேஷன் சொல்லலாம், இண்டஸ்ட்ரி காம்பினேஷனும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்னன்னா செவரல் இண்டிபெண்டன்ட் பிசினஸ் வந்து என்ன பண்றான், கம் டுகெதர் இன் த சேம் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ தனித்தனி நிறுவனங்கள் வந்து ஒரே நிறுவனத்துக்கு கீழே ஒன்றிணைதல், அதுதான் என்னன்னா வெர்டிக்கல் காம்பினேஷன். இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த பிபிசி டெலிவிஷன் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு கீழே எந்தெந்த ப்ராடக்ட் இருக்குதுன்னு பாருங்க. பிபிசி டிவி சேனல் இருக்குது, பிபிசி ரேடியோ இருக்குது, அதே போல பிபிசி ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது. இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, அண்டர் கம் டு த பிபிசி கண்ட்ரோல். அதுதான் என்னன்னா வெர்டிக்கல். ஆனா இவங்களுடைய எல்லா ஃபங்க்ஷனுமே என்னது, தனித்தனி தான். பிபிசி டிவி தனியும், ரேடியோ தனியும், ஆன்லைன் தனியும். ஆனா எல்லாமே எதுக்கு வராங்கன்னா இந்த சேம் தான். எல்லாமே நியூஸ் சேனல் தான். எல்லா நியூஸ் சேனல்லாம் பண்றான் இந்த பிபிசிக்கு வரான். அதனால இது வந்து வெர்டிக்கல் காம்பினேஷன். நெக்ஸ்ட் என்னன்னா சர்க்குலர் காம்பினேஷன். இந்த சர்க்குலர் காம்பினேஷன் ஆல்சோ நோன் ஆஸ் மிக்ஸ்டு காம்ப்ளிமெண்டரி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வரக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் பாருங்க. இந்த ஆல்சோ அப்படின்ற வரக்கூடிய வார்த்தைய நல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து எது பார்த்தோம், நாம வந்து இந்த
சர்க்குலர் காம்பினேஷனுக்கு முன்னாடி வெர்டிகல் காம்பினேஷன், ஆல்சோ நோன் அஸ் சீக்வன்சி காம்பினேஷன், ப்ராசஸ் காம்பினேஷன், இண்டஸ்ட்ரி காம்பினேஷன் சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து இந்த சர்க்குலர் காம்பினேஷன் அப்படின்னு வரும்போது என்னன்னா, இதில் நல்லா இந்த பிக்சர் வந்து பாருங்க. இந்த இன்சூரன்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, மெட்டலு, சிமெண்ட் மேக்கிங் கம்பெனிஸ் ஆர் கம்பைன்டு கால்டு சர்க்குலர் காம்பினேஷன். அப்போ இதுல டிஃபரண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உற்பத்தி ஆகுது. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி, டெக்ஸ்டைல்ஸ், மெட்டல், இவங்களுடைய எல்லா ஃபங்க்ஷனும் வேற, இவங்களுடைய மேனுஃபேக்சரிங்கும் வேற. அதனால இவங்க என்ன பண்றாங்க, ஒன்றிணைத்துக்கு பேர் வந்து சர்க்குலர் காம்பினேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த லேட்டரல் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த லேட்டரல் காம்பினேஷனை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க, அது நான் அடுத்து சொல்றேன். இந்த லேட்டரல் காம்பினேஷன் அப்படின்னு வரும்போது என்னன்னா, சார் அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஏதாவது ஒரு வழியில வந்து கனெக்ட் ஆகும். இப்போ எப்படி சொல்றது, இப்போ சென்னையில இருக்கிற திடீர்னு டெல்லிக்கு போனார்னா அங்க ஒரு சொந்தக்காரர் இருப்பார். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஏதோ ஒரு விதத்துல வந்து கனெக்ட் ஆகுது. அப்போ அந்த லேட்டரல் காம்பினேஷன்னா it is the combination of forms producing product which are connected in some ways. ஏதோ ஒரு விதத்துல வந்து கனெக்ட் ஆகக்கூடியது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டீல் கம்பெனிஸ் இருக்குது. ஸ்டீல் கம்பெனிக்கும் லாரி மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, வீடு வேலை செய்யக்கூடிய ஆச்சாரிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, அது லிங்க், அது வந்து எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க. இந்த லேட்டரல் காம்பினேஷன் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. டைவர்ஜென்ட் லேட்டரல் இன்டகிரேஷனு, கன்வர்ஜென்ட் லேட்டரல் இன்டகிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நல்லா பாருங்க. The different company units gets the raw material from a major firm. அதாவது இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபார்ம், அவனை நம்பி நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. அதுதான் டிஃபரெண்ட் கம்பெனி யூனிட்ஸ் கெட் ரா மெட்டீரியல் ஃப்ரம் மேஜர் ஃபர்ம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து மேக்சிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல பெல் கம்பெனிஸ் இருக்கும். பாரத் எலக்ட்ரிக் ஹெவி லிமிடெட்னு ஒரு கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனி வந்து மேஜர் ஃபார்ம், அவனை நம்பி என்ன பண்ணுவான், இன்னொரு ஃபார்ம் டிபெண்ட் பண்ணி இருப்பான். ஓகேங்களா, இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல பாருங்க. இந்த டைவர்ஜென்ட் லேட்டரல் இன்டகிரேஷன், அந்த ஸ்டீல் மில் இருக்குது பாரு, இவங்களை நம்பி இந்த டியூப் மேனுஃபேக்சரு, ஒயரு, நெயில்ஸ், இது இவங்க எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கிறாங்கன்னா இந்த ஸ்டீல் கம்பெனியை தான். அப்போ இந்த ஸ்டீல் கம்பெனியுடைய ப்ராடக்ட் தான் இவங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கன்வர்ஜென்ட் லேட்டரல் இன்டகிரேஷன்ஸ். இதுல இங்க பாருங்க, அந்த இடத்துல ஒரு கம்பெனிஸ் நிறைய கம்பெனிக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கிறான். ஆனா இந்த இடத்துல ஒரு கம்பெனியோட பினிஷ்டு ப்ராடக்ட் இன்னொரு கம்பெனிக்கு என்னவா இருக்கும், ரா மெட்டீரியலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது பாருங்க, the different industrial units whose finished product is the raw material of one major firm. பல்வேறுபட்ட நிறுவனங்களுடைய பினிஷ்டு ப்ராடக்ட் ஒரு கம்பெனியோட ரா மெட்டீரியலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த புக் பப்ளிஷ் பண்றாங்கல்ல அவங்கள ஞாபகம் வச்சுங்க. இதுல வந்து பிரிண்டிங் பிரஸ் இருக்கிறான், பேப்பர் மில் இருக்கிறான், பைண்டிங் ஃபார்ம் இருக்கிறான்னு வச்சுங்களேன். இப்போ பிரிண்டிங் பிரஸ் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், பேப்பர்ல அதை அச்சு பண்ணி தருவாங்க. அதாவது அது பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. கொடுத்துட்டான்னா அது அவனுடைய பினிஷ்டு ப்ராடக்ட். பேப்பர் மில் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று பார்த்தோம். அவன் என்ன பண்றான், பேம்போஸ் கன்வெர்டட் இன்டு பேப்பர்ஸ். அப்போ பேப்பர் மில் என்ன பண்றான், அந்த மூங்கில் துகள்கள் இருந்து பேப்பர் உருவாக்கிறான். அது அவனுடைய பினிஷ்டு ப்ராடக்ட். அது யாருக்கு வந்து ரா மெட்டீரியலா போகுதுன்னா, புக்கு பப்ளிஷ் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு போகுது. இது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா ஒரு கம்பெனியோட பினிஷ்டு ப்ராடக்ட், பல்வேறுபட்ட கம்பெனியுடைய பினிஷ்டு ப்ராடக்ட் ஒரு கம்பெனிக்கு வந்து ரா மெட்டீரியலா போகுது. அடுத்து நான் பாத்தீங்கன்னா இந்த டயகனல்
காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டயகனல் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா, சார் இந்த பிக்சர் நல்லா பாருங்க. இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இது பக்கத்துல ஒரு டூல் ஒன்று கொடுத்துருக்கு பாரு, ஒர்க் ஷாப் இவங்க இருக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க ரிலேட் பண்ணீங்கன்னா, அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கிறான்? சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி இருக்கிறான். அப்போ இந்த மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் ஒன்றிணைத்தான் டயகனல் காம்பினேஷன். அதுல பாருங்க, இட் டேக் பிளேஸ் when on industrial units combine with related service industries. இப்போ இந்த ஜேபிஎஸ் மிஷினரி மேனுஃபேக்சரிங் அவன் என்ன பண்றான், அந்த ஃபேன்சி ரிப்பேர் ஒர்க் ஷாப்பா கூட மெர்ஜ் ஆகிக்கிறான், கம்பைன் ஆகிக்கிறான். அதுக்கு பேரு தான் என்னன்னா டயகனல் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒண்ணு. அடுத்து வாலண்டரி காம்பினேஷன்ஸ். சார் வாலண்டரி காம்பினேஷன்னா இந்த அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்காது, பிரைவேட்னுடைய தலையீடு இருக்காது, நாங்களா முன் வந்து சேர்ந்துக்கிறோம் சார். இந்த அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லயன்ஸ் கிளப் அசோசியேஷனு, ரோட்டரி கிளப் அசோசியேஷனு, இது மாதிரி ஒன்று சொல்றாங்க. இதுல பாருங்க, when the different units join together voluntarily out of their own free, it will known as voluntary combinations அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. the combination of different cement form to form the association cement company limited. இப்போ இந்த சிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த ஜேபி, பிர்லா, இந்த பிரியா சிமெண்ட், இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, ஒன்றிணைந்து ஒரு அசோசியேஷனை உருவாக்குறாங்க. இதுதான் வந்து வாலண்டரி காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி காம்பினேஷன்ஸ். அதாவது கம்பல்சரி அப்படின்னா அது கீழே பாருங்க பிக்சரு, லிக்விடேஷன், கோர்ட் ஆர்டர் ஆர் கம்பல்சரிஸ். அதாவது when the combination take places because of the government direction, it is known as compulsory combination. ஒன்று என்ன பண்றான், இதுல வந்து நம்ம இந்த அமால்கமேஷனு இல்லை அப்சார்ப்ஷனு எது ஒன்றாலும் நாம் வந்து சொல்லலாம். கட்டாயம் என்ன பண்ணான், காம்பினேஷன் ஆகித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இது வரைக்கும் நாம இதுல வந்து எது சார் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிரைவிங் காசஸ் ஆஃப் காம்பினேஷன் அது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அது கொஞ்சம் கொஸ்டின் ஏரியாஸ். அதில் வந்து அந்த டிரைவிங் ஃபோர்ஸஸ்னா உந்து சக்திகள், பேக் நோகிங் ஃபோர்ஸஸ்னா அழைக்கும் சக்திகள், இந்த இம்பைலிங் ஃபோர்ஸஸ்னா தூண்டும் காரணங்கள். இது இந்த டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ல அதர் நேம் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து கட்டாயம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுல வந்து நம்ம இந்த சர்க்குலர் காம்பினேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து ஹரிசாண்டல் காம்பினேஷன் அப்படின்னா பார்லர், யூனிட், ட்ரேடு காம்பினேஷன் பார்த்தோம். அடுத்து வெர்டிகல் காம்பினேஷன் அப்படின்னா சீக்வன்சி காம்பினேஷனு, ப்ராசஸ், இண்டஸ்ட்ரி காம்பினேஷன், இதெல்லாம் நாம் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க.